பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, வருங்காலத்தை வளப்படுத்தும் வாலிப சிங்கங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, நாடக கலை ரசிகர்களே, விழா குழுவினர் அவர்களே, அண்ட கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கண்ணு கையில் இருப்பதோ சில்லறை துட்டு, கடையில் விற்பதோ இனிப்பான லட்டு, காஞ்சியில கிடைப்பதோ சுத்தமான பட்டு, கன்னி பெண்களுக்கு செய்து தருவதோ புட்டு, காலில் போடுவாள் மெட்டு, தினமும் இடுவாள் திலக பொட்டு, போகாத இடம் போனால் வருமாம் சொட்டு, அவற்றையெல்லாம் ஒரு மனதாக விட்டு பாருங்கள் எங்களுடைய நாடகம் என்ற செட்டி. எங்களுடைய நடிகர்கள் அனைவரும் ஒருமுக விட்டு அவர்கள் பாடுவார்கள் பல வண்ண தமிழ் இசை விட்டு. நீங்கள் இரவு முழுவதும் கேட்டு சலிக்காமல் கையை தட்டி சரி அந்த வசியமான திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் வந்தவாசி அடுத்த எச்சூர் ஸ்ரீ நண்பர்கள் நாடக மன்றம், இளைஞர்கள் இணைந்து நடிக்கும் ஸ்ரீ நண்பர்கள் நாடக மன்றம் எச்சூர். எங்களுடைய நாடக மன்றத்தின் ஆசிரியர்கள் உயர் திருவாளர்கள் மு. ராசகோபால் பிள்ளை அவர்கள் எச்சூர், பூங்காவனம் அவர்கள் எச்சூர். எங்களுடைய நாடக மன்றத்தினரால் இன்று இரவு இந்த புனிதமான மேடை நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் சார் கட்ட வண்டியம் ஒட்டு வண்டியம்
சங்கீதத்துக்கு உரியது திருப்புகழ். திருப்புகழை ஈட்டியது அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு ஆண்டவனோ முருகப்பெருமான். முருகப்பெருமான் பிறந்ததோ சரவண பொய்கை. பொய்கையை தரித்தவள் கங்கை. கங்கையை தரித்தவன் ஈசன். ஈசன் ஏறுவதோ ரிஷிபம். ரிஷிபத்தை படைத்தவன் பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை. வீணைக்கு உரியது சங்கீதம். சங்கீதத்துக்கு உரியவன் நாரதன். நாரதன் செய்வதோ கலகம். கலகத்துக்கு உரியவன் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயணி. தாட்சாயணி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்துக்கு உரியது குதிரம். குதிரத்துக்கு உரியவன் அரக்கன். அரக்கன் செய்வதோ அக்கிரமம். அக்கிரமத்தை அழிப்பது சக்கரம். சக்கரத்துக்கு உரியவர் பகவான். பகவான் அவதாரமோ 10. 10 சிரம் படைத்தவன் ராவணன். ராவணனை கொன்றவர் ராமர். ராமர் கட்டியதோ சேது. சேதுக்கு இடமோ ஆழி. ஆழிக்கு உரியது சேசனம். அந்த சேசனத்தில் வீற்றிருப்பதுதான் அன்னை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கணம் பொருந்திய இந்த மாபெரும் சபையினில் இன்று இரவு திருவண்ணாமலை மாவட்டம் பொய்யானந்தல் புதூர் கிராமத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வாசஸ்திரம் முறைய உயர் திருவாளர் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிய இன்னும் அம்பகவுண்டர் இயற்கை எய்திய காரணத்தினால் எல்லாம் வல்ல நண்பர்கள் நாடகம் மன்றத்தினர் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்பது ஆய கலைகள் 64 தலை சிறந்து விளங்குவது இந்த நாடகம். இயல் இசை நாடகம் முத்தமிழில் சிறந்து விளங்குவது இந்த நாடகம். காலத்தால் அழியாத காவியம் இந்த இயல் இசை நாடகம். நாடகம் என்பது ஒரு மென்மையான பூ மலருக்கு ஒப்பானது. ஒரு நந்தவனத்தில் ஒரு பூ மலரானது பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தான். அந்த பூ மலரை ஒரு கவிஞன் கண்டால் என நினைப்பான், ஆஹா, இந்த அழகான மலரை வைத்து பல கவிதைகள் எழுதினால் பல பெயரும் புகழும் சம்பாதிக்கலாம் என்று ஒரு கவிஞன் நினைப்பான். அதே அந்த பூ மலரை ஒரு புஷ்ப வியாபாரி பார்த்தால் என்ன நினைப்பான், ஆஹா, இந்த அழகான மலரை பறித்து ஆரமாக தொடுத்து கடை வீதியில் விட்டால் பல பணம் சம்பாதிக்கலாம் நோக்கத்தோடு ஒரு புஷ்ப வியாபாரி நினைப்பான். அதே அந்த பூ மலரை ஒரு இளைஞன் காதலன் கண்டால் என்ன நினைப்பான், ஆஹா, இந்த அழகான மலரை வைத்து நம்முடைய 6 பேர் காதலை பூந்தலை செய்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று ஒரு காதலன் கற்பனை செய்வான். அதே அந்த பூ மலரை ஒரு விதவை பார்த்தால் நினைப்பான்,
ஏ மலரே, ஒரு நேரத்தில் என் கணவன் அருகாமல் இருக்கும்போது உன்னை என்னை கூந்தலை வைத்து அடகு பார்த்து இப்போது நான் எந்த கோலத்தில் இருக்கிறேன், என் முகத்தில் விழிக்காது என்று அந்த மலரை பறித்து கசக்கி வீசிடுவார். மலர் ஒன்றுதான், ஆனால் நம்முடைய மனம் அதை எப்படி நாடுகின்றதோ அதை போல அந்த மலர் நமக்கு. அன்பு கொண்ட பெரியவர்களே, நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் கதை, பாட்டு, வசனம், கருத்து, சிரிப்பு, நடனம், சோகம் அனைத்தும் ஒருங்கிணைதான் இந்த இயல் இசை நாடகம். எல்லாம் வல்ல எங்களுடைய மன்றத்தினரால் இன்று இரவு இந்த புனிதமான மேலே நடத்தக்கூடிய நாடகம் என்றார் வாலி மோட்சம். வாலி மோட்சம், வாலி மோட்சம் என்னும் நாடகம் நடத்த இந்த மேடை குற்றம் குறி இருப்பினும் குறைகளை நீக்கி நிறைகளை ஏற்றி எங்களை மன்னிக்குமாறு மிகவும் பணிவுடன் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.